இந்தியா 2-3 தினங்கள் அடிச்ச அடியில் பாகிஸ்தான் அலர்னாங்க, மண்ணை கவ்வினார்கள். டிஜிஎம்ஓ ஆஃபீஸ் வழியாக இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடந்ததே தவிர வேறு எது வழியாகவும் பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நான் வேணா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மீடியேட்டராக இருக்கட்டா அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருந்தார். அதற்கும் இந்தியா சரியான பதிலடி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இனிமேல் பேச்சுவார்த்தை அப்படின்னா அது ஒன்று டெரரிசத்தை எதிர்த்து, இன்னொன்று பிஓகே பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீருக்காக. இதை தவிர இன்னொரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிடையாது. மீதமிருக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை கதம் முடிஞ்சு போச்சு. இதையும் தாண்டி இது ஒரு யுத்தத்துக்கான காலம் கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் தீவிரவாதத்துக்கான காலமும் கிடையாது. பாகிஸ்தான் எங்களை அடித்தாங்க, நாங்கள் திரும்ப பாகிஸ்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், குறிப்பாக தீவிரவாதிகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை அழித்தோம். அந்த நேரத்தில் எங்கள் கூட நிற்க வேண்டிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கூட நின்று அவங்களுக்கு ஆதரவான செயல்பாடுகளில் இந்தியா